அண்மை செய்தியை பார்க்கின்றோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியிலிருந்து எம்பி மாணிக்கம் தாக்கூர் ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான கடிதத்தையும் கட்சியுடைய தலைமைக்கு ஹைகமாண்டுக்கு அவர் அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கிய தகவலாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு தேர்தலுக்கான காங்கிரஸினுடைய வேட்பாளர்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பதன் தகவலின் அடிப்படையில் அவர் இந்த தலைமை பொறுப்பிலிருந்து அவர் ராஜினாமா செஞ்சு அந்த ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தையும் அவர் தலைமைக்கு ஹைகமாண்டுக்கு அனுப்பியிருக்கிறார். வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படவில்லை. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கென்று 28 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. 28 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது தொடர்பான படிகள் எல்லாம் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது அவர் ராஜினாமா செய்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்மிடம் பகிர்ந்துவதற்காக இணையப்பிரிவு ஆசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி இணைப்பில் இருக்கிறார். நிருபன், வணக்கம். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம அவர் ஒரு எம்பியா இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். இந்த குழுவுடைய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஏன் திடீர்னு இந்த ராஜினாமா முடிவு? இன்னும் ஃபைனலே ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த முடிவுக்கு வர்றாரா, இல்லை தன்னால் விருப்பப்பட்டவர்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியல அல்லது புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை நோக்கி நகர்றாரா? மக்களவை காங்கிரஸ் கட்சியின் கொறடாவும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் அணுக்க தொண்டருமான விருதுநகர் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தமிழகத்தில் குறிப்பிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவர். இவர் கடந்த காலங்களில், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடன்படிக்கை கையெழுத்தாவதற்கு முன்பு வரை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக எழுப்பி வந்தார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு இம்முறை மதுரை வடக்கு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்து வந்தார். இறுதியில் மாணிக்கம் தாக்கூர் பேச்சுக்கள் மற்றும் பதிவு திமுக தன்னுடைய அதிருப்தியை எடுத்து வந்தது. அது மட்டுமல்லாது மதுரை வடக்கு தொகுதியில் போஸ்டர்கள் ஒட்டி கை சின்னத்திற்கு வாக்களிப்பீர் என்ற அனலையும் கிளப்பினார். இந்த நிலையில் திமுக தரப்பில் மதுரையில் 2 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதன்படி மேலூர் மற்றும் முஸ்லம்பட்டி ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் கோரிய மதுரை வடக்கு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு அளிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் மதுரை வடக்கு தொகுதியை வேட்பாளராக சிட்டிங் எம்எல்ஏ தளபதிக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதுபோக விருதுநகர் தொகுதி தேமுதிக வசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருதுநகரில் ஒரு தொகுதியை விஜயபிரபாகரனுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நிலையில் விருதுநகரில் சட்டசபை தேமுதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 12 பேர் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று வரை வேட்பாளர் தேர்வில் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு பதவியிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயிடம் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அதிகாரப்பூர்வ செய்தியாக பார்க்கப்படுகிறது.